ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம்சரஸ்வத்யே நமஹ. ஓம் கம் குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியே நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்தசித்தாந்தகோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமோ நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் அனுகிரகத்தினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலகரியங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 36வது ஸ்லோகம். இந்த 36வது ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ தேவியை நமஹா. ஓம் ஸ்ரீ தேவியை நமஹா. இந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி என்பது பயங்கரமான ரோகங்கள் நிவாரணம் செய்வதற்காக, அல்லது இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடைந்தால் பயங்கரமான ரோகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். பயங்கரமான ரோகங்கள் அப்படின்னா குரோனிக் டிசீஸ், இதெல்லாம் நம் உடம்பிலிருந்து மாறிவிடும். சங்கல்ப தீவிரதர வியாதி நிவாரணார்த்தம் ஷட்ரிம்ஷத் ஸ்லோகம் ஜெபேத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் எதை சொல்லுகிறார் அப்படின்னா, பராசக்தியினுடைய ஆக்ஞா சக்கரம், அதனுடைய பிரபாவம், அந்த சக்கரத்தினுடைய மகாத்மியம் என்பதை பற்றி தான் விவரணம் செய்கிறார். இதற்கு முந்தைய ஸ்லோகத்திலையும் ஆக்ஞா சக்கரத்திலிருந்து ஆரம்பித்தார். மனஸ்தத்துவம் அப்படிங்கிறதான மனஸ் என்கிறதான தத்துவம் குடிகொள்கின்றதான ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு ஆரம்பித்தார். இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் மனஸ்தம் வ்யோமஸ்தம் தொம். இதை ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 1000 தரம் 45 நாட்கள் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடைபவர்களுக்குத்தான் பலவிதமான கோரமான பயங்கரமான வியாதிகள் எல்லாம் நிவாரணமாகி அவர்களுடைய உடம்பு பரிசுத்தத்தை அடைந்து எல்லா விதமான நோய்களையும் அழித்து விடுகிறது. ஒரு மனிதனுடைய உடம்பில் அவனுடைய உடம்பை ஆட்டி படைக்கிறது அவனுடைய மனசுதான். மனசுதான் சர்வம். மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. இந்த நோய் கம்பேர் பண்ணுற நேரத்தில் 3 விதமான நோய்கள் ஒரு மனிதனுடைய உடம்பில் வரும். 1 உடம்புக்கு வரக்கூடியதான நோய், 2 மனசுக்கு வரக்கூடியதான நோய், 3 ஆத்மாவுக்கு வரக்கூடியதான நோய். இப்போ ஆத்மாவுக்கு நோய் இருக்குமா, நோய் வருமா? வராது. ஆனால் ஆத்மாவுக்கு மனசு, சரீரம், மனசு, ஆத்மா, சரீர சுகம், மனசுகம், ஆத்மசுகம், இந்த 3 சுகங்கள் ஒன்றுக்கொன்று நம்ம அடைய வேண்டியதான முறை. முதல்ல சரீர சுகம் அடைய வேண்டும். சரீர சுகம் கிடைப்பவருக்கு தான் மனசுகம் ஏற்படும். மனசுகம் ஏற்பட்டால் மட்டும்தான் ஆத்ம சுகத்தை அடைய முடியும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஆத்மாவன் அடைய போகிறேன் அப்படின்னு ஹட யோகம் அல்லது யோகாபியாசம் எல்லாம் பண்ணாவனும் காரியத்துக்கு உதவாடும். ஏன்னா அப்போ மனசு நிற்காது, வரணும் இல்லை. மனசு நிற்கணுமான உடம்பை தொழைக்கணும். ஸோ உடம்பு, மனசு, ஆத்மா. உடம்பில் இருக்கக்கூடியதான பிளெமிஷஸ், மாசெல்லாம் அற்றால் மனசு சுத்தமாகிவிடும். மனசும் சரீரமும் சுத்தமாகிவிட்டால் ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகிவிடும். அதுதான் என்னுடைய முறை. ஸோ ஆத்மாவுக்கு சுத்தம் கிடையாது. ஆனால் ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடியதான பார்ஸ்வகா, ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடியதான இந்த மனசு, மனசை சுற்றி இருக்கக்கூடியதான இந்த சரீரம், இந்த சரீரமும் மனசும் சுத்தி அடைந்து விட்டதானால் உடனடியாகவே நித்திய சுத்தமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் என்னுடைய முறை. அப்படி நோய்கள் எல்லாம் விலகி விடுறது. செஞ்சதான பலவிதமான பாவங்கள் போய்விடும். பாவத்தினால்தான் மனிதன் நோய் அனுபவிக்கிறார். ஆயுர்வேதத்தில் ரொம்ப பிரமாதமாக சொல்லுகிறது இந்த விஷயத்தை பற்றி. ஏன் எதனால ஒரு மனிதனுக்கு இந்த நோய் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அப்படின்னா, அதற்கான காரணத்தை என்ன சொல்றது தெரியுமா? நம்மளுடைய பூர்வ ஜென்மாக்கள்ல செஞ்சதான பாவங்கள் தான் இந்த ஜென்மாக்கள்ல நோயாக அமையிறது. இன்னொன்று, பூர்வ ஜென்மாக்கள்ல பாவத்தை செஞ்சு அதுக்கு ஏற்றதான பனிஷ்மெண்ட், பிராயஷ்சித்தம் அந்த ஜென்மாவிலேயே நாம் அனுபவிச்சிருந்தோமானால் இந்த ஜென்மாவில் நோய் வரத்துக்கு வாய்ப்பில்லை. அனுபவிக்காத
அதாவது அதுக்கு ஏற்றதான பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்காம பிராயஸ்தம் பண்ணியெல்லாம் தப்பிக்கிறவா இருக்காளே, பிரைபு கொடுத்து தப்பிக்கிறவா இருக்காளே, ஏமாற்றி தப்பிக்கிறவா இருக்காளே, அவங்களுக்கெல்லாம் வந்து வரப்போறதா ஜென்மாக்களில் நோயாக வந்து தொத்திக்கிறது இந்த பாவம். அப்போ 1க்கு 4 செலவு, உடம்புக்கு வலி, மனசுக்கு வலி, தன்னோட சேர்ந்திருக்கக்கூடியதான பந்து மித்திராதுகளுக்கு எல்லாருக்கும் வியசனம், அதாவது துக்கம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இது உண்டு பண்ணுகிறது. இதற்கு செய்ய வேண்டியதான நிவேத்தியம் பாயசம், மாஷா பூப்பம் அப்படின்னா மெதுவடை, அப்புறமா வந்து அதிரசம், நல்ல இனிப்பான பொருட்களை, உணவுப் பொருட்களை அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்து அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்திருக்கிற பீஜாட்சர மந்திரம் என்பது வந்து தும் டா, தும் ஷா, தும் ஷா. ஒரு விருத்தாகிருதியான ஒரு சர்க்கிள் போட்டு அது உள்ள அந்த தும் டா, தும் ஷா, தும் ஷா அப்படின்னு வரிசையாக கீழுக்கு எழுதிட்டு வரணும். மேலே டா, அதுக்கு கீழே ஷா, அதுக்கு கீழே ஷா, விருத்தாகாரம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் 35வது ஸ்லோகத்தில் பகவத்பாதர் மனஸ்தத்துவம் அப்படின்னு ஆத்மா சக்கரத்தை ஆரம்பித்தார். ஆனால் மனஸ்தத்துவத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ரொம்ப வசந்த நிலையில் இருக்கக்கூடிய சகஸ்ரார பத்மம். சகஸ்ரார பத்மத்தில் வந்து பராசக்தி மூலாதாரத்திலிருந்து தனியாக எழுந்து செல்லுகிறார். ஒவ்வொரு சக்கரங்களையாக கடந்து 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 கடைசியில் சகஸ்ரார பத்மம், சகஸ்திரதல பத்மம் அப்படிங்கிறதான பிரம்மரந்தத்தில் இருக்கக்கூடியதான சகஸ்ரார பத்மத்தில் சிவசக்தி சங்கமம் நடக்கிறது. சிவசக்தி சங்கமம் நடந்த பிறகு அம்பாள் என்ன சொல்றா அப்படின்னா, பரமேஸ்வரரை வந்து சதாசிவனை வந்து வாங்க என்னோட வீட்டுக்குள்ள வாங்க, என்னுடைய குடும்பத்துக்கு அவங்களை அழைத்து செல்லுகிறேன் அப்படின்னு சிவனும் சக்தியுமாக சேர்ந்து 2 பேரும் சேர்ந்தா போல வரார்கள். அவரை பிரிக்க முடியாத ஒரு பந்தம். சிவசக்தி சேர்ந்தா போல இருக்கக்கூடியதான, சிவசக்தி சம்யோகமாக இருக்கக்கூடியதான ஒரு சக்தி வைபவம் தான் இனிமே படிப்படிப்படியாக கீழே இறங்கி வரப்போறா. இதுக்கு அவரோகணம் என்றதான பேர். ஆரோகணம் என்பது வந்து மேலே ஏறி போறது, அவரோகணம் என்பது கீழே இறங்குறது. ஆரோகணம் வந்து பராசக்தி தனியாக சென்றால், அவரோகண நேரத்தில் வந்து சிவனையும் அழைத்து கொண்டு வராள் தேவி. எங்க வரா தெரியுமா? மூலாதார பத்மங்கிறதான தன்னுடைய குடும்பத்துக்குள்ள கூட்டி கொண்டு வரா. இதுதான் நம்மளுடைய உடம்பு என்பது வந்து ஒரு கூடம், அதாவது ஒரு பெரிய கூடம். இது குலம், வீடு, அதெல்லாம் இந்த உடம்பு. அப்ப அதுல ரொம்ப முக்கியமானது மூலாதார பத்மம். அதுதானே எல்லா ஆதார சக்கரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால அதுக்கு மூலாதாரம் என்பதான பேர். பிருத்திவி தத்துவம் என்பதான ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடியது, ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது, அசங்காத ஒரு பொருள் தத்துவம் அப்படின்னு. அப்போ பரமசிவனையும் கூட்டிண்டு அம்பாள் படிப்படிப்படியாக கீழே இறங்கி வரா. சகஸ்ரார பத்மத்திலேருந்து அடுத்தா போல வந்தது வந்து ஆத்னா சக்கரத்தில் வரா. இந்த ஆத்னா சக்கரத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியுமே, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் மனத்தத்துவம் அப்படிங்கிறதா தத்துவம். அப்போ மனஸ்தத்துவம் அப்படிங்கிறது ஒரு உலகம். மனிதனுடைய அறிவுக்கேற்றதான சர்வமுமே ஒரு உலகம் என்பதான ஒரு இமேஜினேஷன் தான் இருக்கு. பிருத்திவி என்பது வந்து ஒரு உலகம், அக்னி என்பது வந்து ஒரு உலகம், ஜலம் என்பது வந்து ஒரு உலகம், வாயு என்பது வந்து ஒரு உலகம், ஆகாயம் என்பது வந்து ஒரு உலகம், மனசுங்கிறது வந்து ஒரு உலகம், சகஸ்திர பத்மங்கிறது வந்து ஒரு உலகம். இப்படி பார்க்க போனா 7 உலகம் ஆகிவிட்டது, சப்தலோகம் ஆகிவிட்டது. இதே போல சூக்ஷ்ம வடிவமாகவும் இருக்கும், ஸ்தூல வடிவமாகவும் சூக்ஷ்ம வடிவமாகவும் பரவடிவமாகவும் இருக்கக்கூடியது. அப்போ 3, 7, 21 உலகங்கள் ஒரு மனிதன் தியான யோகத்தினால சமயாச்சார பூஜை செய்து அம்பாளுடைய இந்த 21 உலகங்களிலும் இருக்கக்கூடியதான பிரசன்ஸை ஒரு பக்தனுக்கு, ஒரு சாதகனுக்கு, ஒரு யோகிக்கு தெரிஞ்சுக்க முடியாது. 21க்கு ரொம்ப மகாத்மியம் இருக்கு. 21 தலைமுறைன்னு கேள்விப்பட்டிருப்போம். நான் நம்மளை சுற்றி 27 தத்துவங்கள் இருக்கு, 27 யோகங்கள் இருக்கு. அதுபோலவே இந்த 21 லோகங்கள், ரொம்ப முக்கியமான இந்த லோகங்கள்லையும் நம்மளுடைய வெலாசிட்டி, நம்மளுடைய பவர், நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய ஜீவசக்தியினுடைய பிரயாணம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் எல்லா விதமான நோய்க்கும் காரணம் மனசு. மனசு திடமாக இருக்கக்கூடியவங்க வந்து எப்பேற்பட்டதான நோயையும் ஜெயித்து வெளியே வந்துடுவார்கள். எப்பவுமே எல்லாருக்கும் என்ன சொல்றதா, நோய் வந்தாச்சுன்னா மனசை கைவிடாம தைரியமாக இரு, உன்னோட பிரச்சனையில தூந்து போகும். இதுதான் எல்லாரும் கொடுக்கக்கூடியதான் அட்வைஸ். ஸோ மனசுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. ஆகையினால பராசக்தி சதாசிவனை வந்து சிவனும் சக்தியும் ஐக்கியமாக 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அடுத்தபடியாக
ஆத்னேங்கிறதான ஆத்னா சக்கரத்தை வராது. அதன் பிறகு விசுத்தி சக்கரத்துக்கு செல்வார்கள். அதன் பிறகு அநாகதா சக்கரத்துக்கு, அதுக்கப்புறமா மணிபூரக சக்கரம், அதுக்கப்புறமா சுவாதிஷ்டான சக்கரம், அதுக்கப்புறமா மூலாதார பத்மம். இப்படி அம்பாள் சிவனை கூட்டின்னு வரப்போறாக்கு இருக்கு. இந்த சிவனும் சக்தியும் செய்யக்கூடியதான தத்துவம். அதாவது நாம் சுவாசத்தை உள்ள இழுக்கிற நேரத்துக்கு பேரு சாதனையினுடைய ஆரோகணம். அந்த சுவாசத்தை நிஸ்வாசமாக கீழே அனுப்புற பொழுது அதுக்கு அவரோகணம் என்றதான பெயர். ஸோ ஜீவன் உள்ள வருது வெளியே போகிறது, உள்ள வருது வெளியே போகிறது, உள்கடை போய் கடவுள் ஆகிறது. இப்பேற்பட்டதான ஒரு ரகசியத்தை, பரம தத்துவத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பானுடைய திருப்பாதங்கள் நமஸ்காரத்தை செஞ்சு ஏந்திரு நின்று பார்க்குறார். பராசக்தியை அங்கே அம்பாளுக்கு முன்னாடியே உட்காந்து சாஷ்டாங்கமாக பிரத்யக்ஷமாக தியானம் பண்ணி பார்க்குறார். இப்போ அம்பாள் என்ன என்னுடைய புத்தி வழியாக சொல்ல போகிறாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை உற்று பார்க்கிறார். அதனால்தான் இனிமே இருந்து 41வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஆதார சக்கரங்களும் என்ன சொல்லுகிறது, அங்கெல்லாம் அம்பாளை எப்படி தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான வழிமுறையைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இது உபாசனா ரீதி என்பதனால சமயாச்சார பூஜை செய்கிற நேரத்தில் மூலாதாரம், அதாவது குண்டலினி யோகாபியாசம், குண்டலினி யோக தியானம் செய்ய வேண்டியதான முறைகளை பற்றித்தான் இந்த இடத்துல வியாக்கியானம் செய்கிறார். இப்படி அல்லவா செய்ய வேண்டியது அப்படின்னு அம்பாளிடமே கேட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்குறார். அதுதான் இருக்கிறதான மகத்துவம். சாதாரணமாக கவிகள் எல்லாம் ஒரு கவிதையை உருவாக்கி அல்லது ஒரு ஸ்லோகத்தை உருவாக்கி சமர்ப்பணம் செஞ்சுட்டு போயிடுவா. ஆதிசங்கர போதர் அப்படி கிடையாது. மற்ற எல்லா ஸ்லோகங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரத்தில் இந்த முக்கியமான சௌந்தர்லகரிங்கிறதான ஸ்தோத்திரம் அம்பாளுக்கு முன்னாடியே உட்காந்து இதை ரச்சனை பண்ணி அப்பப்பவே அதை ரெக்டிஃபை பண்ணி அம்பாளுடைய அனுகிரகம் வாங்கி அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சதான ஒரு ஸ்லோகம் இது. அதனால இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளவு மகாத்மியமும் சக்தியும் இருக்கிறது. ஸ்லோகம் என்ன சொல்றது? தவ ஆஜ்ஞான சக்கரஸ்தம் தபன சசிகோடி துதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிலித பார்ஸ்வம் பரசிதா யம் ஆராத்யன் பக்தியா ரவி சசி சுச்சீனாமா விஷயே நிராலோகே ஆலோகே நிவசதி ஹி பாலோக புவனே. தவாஜ்ஞாசக்ரஸ்தம் தபன சசிகோடீத்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிதி விலபார்ஸ்வம் பரிசிதா யமாராத்யன் பக்தியா ரவி சசி சுச்சீனாமவிஷயே நிராலோகே லோகே நிவசதீஹி பாலோகபுவனே. தவ அப்படின்னா உன்னுடையது, உங்களுடையது அப்படிங்கிறதான ஒரு தத்துவம். துவம் தவா, ஹே பகவதி பராசக்தி, உன்னுடைய ஆத்னா சக்கரத்தில் பிரகாசிக்கக்கூடியதான சக்தி வடிவமான ஞானஸ்வரூபமான கோடி சூரியர்கள் கோடி சந்திரர்கள் இவர்களுடைய காந்தியை அதிகரிக்கக்கூடியதான, இவர்களுடைய காந்தியை விட அதிகமாக காந்தியை பரப்பக்கூடியதான பரமசிவன் சகுண நிர்குண சக்திகளை இரு புறங்களிலும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். சகுண நிர்குண சக்திகளை துவே பார்ஷம் ரெண்டு பக்கத்திலேயாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அந்த பரமசிவரை அந்த காமேஸ்வரனை யார் ஒருவர் வணங்குகிறார்களோ, எப்படி வணங்குறார்? அம்பாளினுடைய ஆஜ்ஞா சக்கரத்தில் இந்த சதாசிவன் என்கிறதான பரமேஸ்வரன் சகுண நிர்குண ஸ்வரூபமான சைதன்ய வடிவமான பரமேஸ்வரனை யார் ஒருவர் தியானம் செய்து பார்க்கிறார்களோ, ஒரு உத்தமமான பக்தன் தியானம் செய்கின்ற பொழுது அவனுடைய உடம்பே பராசக்தியின் உடம்பாகிறது. அந்த பராசக்தியினோட உடம்புல அம்பாளுடைய ஆஜ்ஞா சக்கரத்தில் பரமேஸ்வரனை பார்த்து தியானம் செய்கிறார் என்று சொல்வது தன்னுடைய ஆத்மா சக்கரத்துக்குள்ளேயே இந்த உடம்பில் இருக்கிறதான ஆத்மா சக்கரத்தில் சிவசக்தி ஐக்கியமான அந்த சதாசிவ தத்துவத்தை தியானம் செய்வதுதான் இங்க எடுத்து சொல்லுகிறார். அப்படி தியானம் செய்யக்கூடியதான ஒரு பக்தன் எவனொருவன் அப்படி வணங்குகிறானோ, அந்த காமேஸ்வரன் பக்தியோட தியானம் செய்து பூஜை செய்து வழிபாடுகள் செய்கிறானோ, அவன்
எங்க செல்வான் அப்படிங்கிறார். அதாவது சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3 முக்கியமான தேஜோமயமான தத்துவங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி இருக்கு. அப்பேற்பட்டதான சூரியன், சந்திரன், அக்னி இவர்களுடைய ஒளிக்கதிர்கள் பரவாததான ஒரு உலகம், பரஞ்சோதிமயமாக இருக்கக்கூடியதான உலகம் அது. அந்த உன்னுடைய உலகத்துக்கு சாயுஜ்யம் என்றதான பேர். அந்த சாயுஜ்ய பதத்தில் இந்த பக்தனுடைய ஆத்மா கலந்து விடுகிறது, அவன் அதோடு ஐக்கியமாகி விடுகிறான். அதன் பிறகு ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் முக்தி பதத்தில் சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம் அப்படிங்கிறது. அந்த சாயுஜ்யத்தில் போனாலே அப்புறமா கலந்து விடுகிறது, சம்யுக்தமாகி விடுகிறது. அதனால்தான் உன்னுடைய நல்ல தவா அப்படிங்கிறதான பதத்தை பிரயோகம் செய்கிறார். அந்த உன்னுடைய அப்படிங்கிற அந்த தவ பதம் எதை சொல்லுகிறது அப்படின்னா பராசக்தியினுடைய ஆக்ஞா சக்கரம். 2 ப்ரூமத்தியத்துக்கு நடுவே இருக்கக்கூடியதான சக்கரம் தான் ஆக்ஞா சக்கரம். இதுக்கு 2 தளங்கள் இருக்கிறது. அந்த ஆக்ஞா சக்கரத்துல தபன சசிகோடி துதிதரம் பரம், சூரியன், சந்திரன் இருவர்கள், சூரியனுடைய சந்திரனுடைய 2 பேருடைய காந்தி, அவார்டு பிரில்லியன்ஸ் அப்படி பறந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்காராம் பரமசிவன். எண்ணற்றதுன்னு வர சொல்லணும். என்ன கோடி அப்படிங்கிறதான வார்த்தைக்கு ஜஸ்ட் பிகாஸ் குரோர்ஸ் அல்லனா கோடி நம்பர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாத அர்த்தம். கோடி என்றால் எண்ணற்றதான ஒரு நிலைக்கும் கோடி என்றதான பெயர் சம்ஸ்கிருதத்தில் உண்டு. அங்க சம்பும் பரமசிவனை தியானம் செய்கிறார்கள். அம்பாளே பரமசிவனை ப்ரூமத்தியில் தான் வைத்துக் கொண்டு தியானம் செய்கிறார் என்கிறதான சத்தியத்தை இதில் சொல்லுகிறார். இன்டைரக்டா நாம் டைரக்டாவே எடுத்துக்கலாம். பரிமிலித பார்ஸ்வம் பரசிதா, பரச்சித் அப்படிங்கிறதான சித்து, பரம் சித்து, சித்தினுடைய மோஸ்ட் ஆப்போசிஷனுக்கு பரம் சித் என்றதான பேர். அதாவது பரமேஸ்வரனுடைய சித்து, நம்மளுடைய சித்து வேற, பரமேஸ்வரனுடைய சித்து வேற. இதால சூழப்பட்டதான 2 பார்ஸ்வகா, பார்சம் 2 பக்கமாக பரிச்சிதாகாயம், அந்த பரமேஸ்வரனுக்கு இருபுறமாக இருக்கிறது என்பது என்ன அப்படின்னா, ஒன்று சகுணம், இன்னொரு நிர்குணம். சகுணம் என்பது நம்மளால காண முடியும், நிர்குணத்தை காண முடியாது. ஆனால் யோசித்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆராத்தியன் பக்தியாக, பக்தியோட எவரொருவன் ஆராதனை செய்கிறாரோ அவன் அந்த தியான யோகாதிகளுக்கு பிறகு என்ன ஆகுது அவனுடைய வாழ்க்கை அப்படின்னா, ரவி, சசி, சுச்சி. சுச்சி அப்படின்னா சுத்தம், சுச்சி என்றால் அக்னி என்றதான் அர்த்தம் உண்டு. அக்னி தான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியதான தத்துவம். நம்ம உடம்பே தினமும் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எதனால? நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான சரீரத்தில் இருக்கக்கூடியதான இந்த அக்னி, உடம்பு சூடு இருக்கல்லவா 37 டிகிரி, இதுதான் டெய்லி கிளென்சிங் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய உடம்பு எப்பவுமே சுத்திப்படுத்துறதுக்கு யார் காரணமாக இருக்கார் அப்படின்னா, நம்மளுடைய உதராக்னி என்பதான பேரில் மூலாதார பத்மத்தில் இதுக்கு ஜஸ்ட் மேல சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கல்லவா, இந்த சக்கரத்தில் அக்னி பகவான் உட்காந்து சுத்தப்படுத்திட்டே இருக்கார் உடம்ப. எல்லாருக்கும் தெரியும் உடம்பு ரொம்ப சுத்தமாகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன் அல்லது ஒரு ஆக்டிவிட்டி என்பது 1க்கு 2க்கு போறது. இந்த 2 கர்மாக்களும் நடக்கிறது சுவாதிஷ்டான சக்கரத்துல. ஆகவே அங்க அக்னி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா சுத்தப்படுத்துகிறார். நம்ம உடம்ப சூடாக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த நோயும் வராது. நம்மளுடைய உடம்புல ஓவர் ஹீட் ஆகவோ லெஸ் ஹீட் ஆகவோ ஆச்சுன்னா நமக்கு உடம்புக்கு ப்ராப்ளம். அந்த ஒரு ரகசியத்தை இவ்வளவு பெரிய இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டு இன்னைக்கு என்னெல்லாமோ ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறது ஆதிசங்கர் அது ஒரே ஒரு ஸ்லோகத்துல வார்த்தையில உபயோகப்படுத்தி இருக்கிறது. அப்பேற்பட்டதான ரவி, சசி, சச்சி, ரவி, சசி அண்ட் சுச்சி, அப்படி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியதான அக்னி பகவான், சூரியன், சந்திரன் இவர்களுடைய கிரணங்கள் இருக்கல்வா, இது இந்த பிரபஞ்சத்துல பூராவும் பரப்புறது. இந்த பூலோகத்துல மற்ற உலகங்கள் எல்லாம் இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சென்று சேருகிறது. ஆனா இவர்களுடைய இந்த கதிர்கள் எதுவும் செல்லாத ஒரு இடம் இருக்கு என்று சொல்கிறார் பகவத்பாதர். நிராலோகாலோகே, லோகம் அப்படின்னா ஜனவாசம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு லோகம். அதாவது பிராணிகள் வாழக்கூடிய இடத்துக்கு லோகம் என்றுதான பேர். பிராணி என்றால் இந்த இடத்துல உடம்பு வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள், எதையோ ஒட்டி எதையோ டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியதான ஜீவராசிகள், அதெல்லாம் லோகத்துக்குள்ள மாற்றிடும். அலோகே அப்படின்னா ஜனவாசம் இல்லாத இடம், பரிசுத்தமான இடம், அப்சல்யூட் சில்னஸ், ஃப்ரீஸ்டு ஸ்டேஜ், சிச்சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு சகஸ்ரார பத்மம் என்றும் சொல்லலாம், அல்லது அதற்கு மேற்பட்டதான ஒரு உலகம். எல்லாருக்கும் தெரியும் அம்பாள் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி சிவசக்திக்குமான அந்த
பரஞ்சோதி ஸ்வரூபனான சதாசிவனும் பராசக்தியும் வந்து அவர்கள் வாசம் செய்யக்கூடியதான இந்த மணித்வீபத்திற்கு கீழாக முதல்ல என்ன படைக்கிறார்? 25 பிரகாரங்களுக்கு கீழே மனத்துவம் என்றதான மனோலோகத்தை உருவாக்குறாள் தேவி. மனோலோகத்தில் இருந்து ஆகாய லோகத்தை உருவாக்குறாள். ஆகாய லோகத்திலிருந்து வாயு லோகத்தை உருவாக்குறாள். வாயு லோகத்தில் இருந்து அக்னி உலகத்தை உருவாக்குறாள். அக்னி உலகத்துக்கு அப்புறமாக ஜல லோகத்தை உருவாக்குறாள். ஜலலோகத்துக்கு கீழே பூமி லோகத்தை உருவாக்குறாள். இப்படி படிப்படியாக இருக்கிறதான இந்த உலகங்கள் எல்லாம் மனோலோகம் வரைக்கும் தான் மனிதனுடைய மனசினால எட்டிப்படக்கூடியதான உலகங்கள். அதற்கு மேலே இருக்கிறதான இடத்த மனோலோகத்தினாலேயும் தாண்ட முடியாது. அந்த உலகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு அம்பாளாக சொன்னாதான் உண்டு. அது யாரு சொல்லி கொடுத்தா நமக்கு? லலிதா சகஸ்ரநாமத்தில் வந்து வசின்யாதி வாக்தேவதைகள் இந்த மனத்தத்துவத்தை பிரதம ஸ்லோகத்திலேயே ஆரம்பிச்சு வச்சார். மனோருபேக்ஷு கோதண்ட பஞ்சதன் மாத்திர சாயகாயை நமகா. இந்த 5 தன்மாத்ரா சுரூபத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இருக்கிறதான மனோலோகம். அதனால மனோலோகத்துக்கு அப்புறமா தான் ஆகாய லோகம் என்பது. ஆகாயம்தான் ஆகாயம், வாயு, அக்னி, ராப, பிருதிவி அப்படிங்கிறதான இந்த பஞ்சபூதங்கள் வந்து பஞ்ச தன்மாத்ரா சுரூபமான சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் அப்படிங்கிறதான 5 தன்மாத்ரா சுரூபமாகவும் இருக்கிறது. இது எல்லாமே வந்து மனோலோகத்துக்கு கீழே தான் வருது. அதனால மனசு முதல்ல படைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தான் வாயு படைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் அதுக்கப்புறமா ஆகாயத்தை படைத்து அதுக்கப்புறமா தான் அதுக்கு வாயு, அப்புறமா அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படிங்கிறதான இந்த வரிசையான லோகங்களை படைக்கிறார். அதனால தான் நீங்க நிராலோகா லோகே, லோகமாகவும் அலோகமாகவும் அப்படி இந்த அலோகத்துக்கு வந்து கூட்டிச் செல்கிறாள் இந்த சாதகனை பராசக்தி. அந்த இடத்துல நிவசதீஹி, நிவாசம் செய்ய வைக்கிறாள் தேவி. யார? இந்த சாதகனை. பாவாலோக புவனே, சகஸ்ராரம்ங்கிறதான சகஸ்ரார பத்மத்தில் வந்து யாருடைய அட்டெம்ப்டும் அங்கே செயல்படாது. அதாவது மனிதனுடைய உடம்புல வந்து முதல் 2 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானங்கிறது வந்துட்டு அக்னி மண்டலம், அதுக்கப்புறமா மணிபூரகத்திலிருந்து ஆத்னா வரைக்கும் சூரிய மண்டலம், ஆத்னாவிலிருந்து அநாகதம் வரைக்கும், அநாகதத்திலிருந்து ஆத்ன வரைக்கும் சந்திர மண்டலம், சந்திர மண்டலத்துக்கு அப்புறமா சிச்சந்திர மண்டலம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ இந்த உலகங்கள் எல்லாமே வந்து ஆத்னா சக்கரத்துக்குள்ளே தான் வந்திருக்கு, சர்வ உலகங்களும். அதாவது பெரிய உலகம்னாலே பை டிஃபால்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த ஆகாயத்தை தான் உலகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது இல்லவா? அப்போ இந்த ஆகாயம் விசுத்தி சக்கரத்தில் வருது, ஆத்னா சக்கரத்துக்கு கீழே. அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைச்சு கொடுத்தான இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாத சொல்லுகிறார், எந்த ஒரு பக்தன் சாதகன் பராசக்தியை வந்து பூமத்தியத்தில் சதாசிவ தத்துவமாக சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்து தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து மனோதத்துவம் என்கிறதான மனோலோகத்தையும் கடந்து சகசிரார பத்மம் என்கிறதான சிச்சந்திர மண்டலத்தில் அங்கே வந்து சூரியனுடைய ஒளியோ அல்லது சந்திரனுடைய ஒளியோ அல்லது அக்னியினுடைய ஒளியோ எத்த முடியாத அளவுக்கு இருக்கிறதான ஒரு விஜனமான இடம், அலோகம் அப்படிங்கிறதான ஒரு உலகத்தில் வந்து பக்தனுடைய ஆத்மா சேர்ந்து விடுகிறது. அதாவது மணித்வீபத்தில் போய் சேருது அப்படின்னு அர்த்தம். மணித்வீபத்தில் தான் சதாசிவ ஐக்கியமாக பராசக்தி சிவசக்தி கிருவமாக இருக்காள் தேவி. இந்த ஆத்னா சக்கரம் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்தி வாழ்ந்த சக்கரம். ஆத்னா சக்கரத்தில் வந்து பராசக்தி வந்து சாசனம் செய்கிறாள், ஆத்மா கொடுக்கிறதான இடம் இது. அதனால தான் உலகத்தில் இந்த உலகத்தை சேர்ந்து தானே நோய் நொடி, பாவம் புண்ணியம், சத்தியம் அசத்தியம், நல்லது கெட்டது, பணக்காரன் ஏழை, எல்லாம் இந்த உலகத்தை சேர்ந்தது எல்லாம். அப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய நோய்க்கு காரணமாகிறது. நோய் என்பது வந்து சும்மா உடம்பு சரியில்லாமல் ஒரு இடத்த படுத்துக்கிறது மட்டுமல்ல நோய். தரித்திரம் ஒரு நோய் தான், ஓவர் சுகம் ஒரு நோய் தான், எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் நோய் தான். ஸோ எல்லா விதமான நோய்களும் நம் உடம்பை சேர்ந்தது. உடம்பு இருந்தால் மட்டும்தான் எல்லா நோயினுடைய வலி துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். உடம்பு இல்லாமல் போயிடுது அப்படின்னா இது எதுவும் அப்ளிகபிள் இல்லை, இது ஒன்றும் நமக்கு பாதிக்கம் இல்லாமல் வரும். இது வந்து ஸ்தூல வடிவத்தில். சூக்ஷ்ம வடிவத்தில் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. சூக்ஷ்மத்துக்கும் பெயின் உண்டு, சூக்ஷ்மத்துக்கும் இந்த மாதிரி சுகதுக்கங்கள் எல்லாம் உண்டு. பட் அது இன்னொரு டிசிப்ளின் ஆல் டுகெதர், அதாவது இன்னொரு ஃபிலாசபி. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக வேண்டாம், அப்போ அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஆகவே
தெரிந்துக்கூடியதான விஷயம் என்ன அப்படின்னா, கோடானு கோடி சூரியன், கோடானு கோடி சந்திரன், கோடானு கோடி அக்னி, இவர்கள் 3 பேருடைய தேஜோ மஞ்சம், அதாவது தேஜஸ் ஸ்வரூபம் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாராம் பரமசிவன், சதாசிவன். அந்த சிவனை வந்து ஹா ஷா, ஹம்சவதி க்ஷமாவதி அப்படிங்கிற பேரில் தெரியற 2 சக்கரங்கள், 2 தளங்கள் இருக்கக்கூடியதான பத்மம், அதுதான் ஹாக் ஷா, ஹம்சவதி க்ஷமாவதி. இவர்களுடைய இருக்கிறதான இந்த சக்கரத்தில் சுக்லதாதுவை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. சுக்லதாது என்பது வந்து எல்லாருக்கும் தெரியும். பிரபஞ்சத்தில் சுகம் மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் தான் சுக்லம். நம்ம உடம்பிலிருந்து வேற எந்த ஒரு பொருளை நாம் எடுக்க புறப்பட்டாலும் அதனால வலிக்கும், அதனால் நமக்கு துக்கம் ஏற்படும். சுக்லத்தில் மட்டும்தான் சுகத்தை கொடுக்கும். சுகம்ங்கிறது மட்டும்தான் உள்ளது சுக்லத்துக்கு. நீங்கள் நினைத்து பார்த்துருக்கே மாட்டேன் இந்த விஷயம் இல்லாம. அதாவது உடம்புல வந்து முதல்ல ஆரம்பிப்போம் சப்ததாதுக்குள்ள தொக், தொலி. நம்ம உடம்புல இருக்கிறதா தொலி யாராவது கிள்ளி விடுங்கோ, வலிக்கிறது. தொக்குக்குள்ள இன்னும் இருக்கு, மாம்சம் இருக்கு. மாம்சத்தை பிடிச்சி எடுத்துப்போமா, வலிச்சு விடுங்க, அவ்வளோதான். இந்த மசில் கிராம்ப் எல்லாம் வெறும் சிலவே இருக்கு, துடிச்சு போயிடுவா. சும்மா கடலை வந்து சட்டியில் போட்டு வறக்கிற மாதிரி பொறிஞ்செடுத்துவிடும் அவன் படுத்துட்டு, வலி தாங்க முடியாம. மாம்சத்துலேயும் வலி இருக்கு. அது வேண்டாம். அதுக்கு அடுத்து என்ன, அஸ்தி, எலும்பு எங்கேயாவது உடையவோ பிடிக்க வச்சிருந்தா அவ்வளோதான், போச்சு, உயிரே போயிடும். ஆன்னு கத்தி உட்காந்துருவார். எலும்புக்குள்ள என்ன இருக்கு, மஜ்ஜா இருக்கு. எலும்புக்குள்ள மஜ்ஜை இருக்கு. இந்த மஜ்ஜை என்பது வந்து என்னது, எலும்புக்குள்ள இருக்கக்கூடியதான ரசம், அதுதான் மேரோ. இதனால வலி இருக்கா, அந்நியாய வலி, கொஞ்ச நேரம் வலி. அந்த வலி நிறைய பேருக்கு இந்த மேரோ கேன்சர் கூட வரும். அவங்களுடைய வலியை வந்து வாயால் சொல்ல முடியாது, அவ்வளோ வலி இருக்கு. அப்புறமா கொழுப்பு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஸ்டொமக் அப்செட்டு, எல்லாம் பெயின்ஃபுல்லான விஷயங்கள். கடைசியில் வருகிறார் நம்ம சுக்கராச்சாரியார். சுக்லம் மட்டும் வெளியே வர நேரத்தில் அபரிமிதமான ஒரு சந்தோஷம், சுகம் ஏற்படுகிறது. 22,000 நாடி நரம்புகளும் ஆக்டிவ் ஆகிறதான பிராகிருதமான ரீதியில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதான குண்டலினி யோகம் இது. இது வந்து அதம ரூபம் என்று பெயர். உத்தமம், மத்தியமம், அதமம். உத்தமம் என்பது வந்து பக்தி யோகம் வழியாக கிடைக்கக்கூடியதான குண்டலினி ரேஸு. மத்தியமம் என்பது வந்து யோகங்களை செஞ்சு அது வழியாக அடையக்கூடியதான குண்டலினி யோகம். அதமம் என்பது வந்து ஸ்திரீ புருஷர்கள் சம்யோகம் செஞ்சு மைதுனத்தினால் வரக்கூடியதான குண்டலினி யோகம். எந்த விதமாக பார்க்க போனாலும் சுக்லம் வந்து விசர்ஜனமாகிற நேரத்தில் அபரிவிதமான சுகத்தை கொடுக்கிறது. சப்த தாதுக்கள்ல வேற எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் எல்லாம் வலி, எல்லாத்துக்கும் பயங்கரமான வேதனையை கொடுக்கும். ஆனால் இந்த சுக்லதாது மட்டும் எப்போ இருக்கா வெளியில் வந்தாலும், குண்டலினி அபியாசம் வழியாக வந்தாலும், பக்தி வழியாக வந்தாலும், போகங்கள் வழியாக வந்தாலும், எப்பேற்பட்ட மார்க்கத்தில் வந்தாலும் அதனால் ஒரு பயங்கரமான ஒரு சுகம்தான் உடம்புக்கு ஏற்படுகிறது. நினைச்சு பார்க்கணும். அந்த சுக்ல யோகினியாக இருக்கக்கூடியவள், அந்த தேவிக்கு பேரு ஹாகினி. ஹாகினி தேவி தான் வந்து ஆக்ஞா சக்கரத்தில் ஆட்சி செய்கிறாள். அந்த ஹாகினி தேவி தான் பராசக்திக்கும் சதாசிவனுக்கும் இருக்கக்கூடியதான இருக்கையை அமர்த்தி கொடுக்கிறாள் தேவி. 2 தளங்கள் இருக்கக்கூடியதான இருக்கை அது. ஒரு பக்கத்தில் சிவம், ஒரு பக்கத்தில் சக்தி. ஆனால் 2 பேரும் சேர்ந்தா போல. அல்ல ஹம்சவதி க்ஷமாவதி அப்படிங்கிறதான பேர் இருக்கக்கூடிய 2 தேவிமார் இவர்களுக்கு வந்து பரிசாரம் செய்கிறார்கள். இங்க வந்து தாதுக்கள் ரொம்ப முக்கியமானவன் சுக்லம் தெரிஞ்சுட்டோம் நம்ம. அது மாதிரியே சுக்ல வர்ணஸ்வரூபிணியானவள் இந்த ஹாகினி தேவி. மஜ்ஜா என்கிறதான தாதுவும் இது உள்ளே தான், இந்த ஆக்ஞா சக்கரத்திலே தான் குடிகொள்கிறது. இங்க மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதாயே நமஹா ஹரித்ரான்னைக்கரசிகா ஹாகினி ரூபதாரிணி நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில். ஹரித்ரான்னத்தை வந்து பிரியமாக சாப்பிடக்கூடியவள் இந்த இடத்துல. ஹரித்ரான்னம் அப்படின்னா மஞ்சள் சம்யுக்தமான உணவு. எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் மஞ்சளுக்கு வந்து அபரிமிதமான மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி அது இல்லையா. மஞ்சள் சம்யுக்தமான எந்த பொருளை நாம் சாப்பிட்டாவானாலும் அதில் இருக்கிறதான அந்த பாக்டீரியாஸ், அப்புறமா வந்து வேர்ம்ஸு, ஜெர்ம்ஸு எல்லாம் இறந்து போயிடும். மஞ்சளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. இப்போது ஒரு மனிதனுடைய உடம்பு சுத்தமாகி நன்றாக இருந்தால் மட்டும்தான் மனசு சுத்தமாகிவிடும். இப்போ உடம்பில் இருக்கக்கூடியதான வியாதிகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு உத்தமமான பொருள் இந்த மஞ்சள். அதே நேரத்தில் இது சூக்ஷ்மம். மஞ்சள் என்பது வந்து ஸ்தூலம்.
அதில் சூக்ஷ்மம் என்பது வந்து இந்த ப்ரூமத்தியத்தில் வந்து நாம் நம்மளுடைய மனசை ஒரு அரை செகண்டாவது நிறுத்தி அங்கே வந்து சதாசிவனும் சக்தியும் சேர்ந்தா போல் இருக்கிறதான அந்த பராசக்தியினுடைய உருவத்தை ஒரு செகண்ட் இல்லைன்னா ஒரு மினிட் இல்லைன்னா 10 நிமிஷம் அரை மணி நேரம் தியானம் பண்ணி பார்க்கறது இந்த இடத்துல. சூரியனை போன்றதான பிரகாசம் ப்ரூமத்தியத்தில், அதற்கு நடுவே ஆதிபராசக்தி பஞ்சபிரம்மாசனஸ்தியாக அமர்ந்து எல்லாரும் போய் சிவசக்தி ஐக்கியமாக நம் முன்னாடி காட்சி கொடுக்கிறாள் அப்படிங்கிறதான ஒரு தியானத்தை செஞ்சோமானா இது சூக்ஷ்ம வடிவமான சாப்பாடாச்சு, இது சூக்ஷ்ம வடிவமான பிரயோகமாச்சு. அப்போ மனசு இயற்கையாகவே நேச்சுரலாகவே சுத்தி அடைந்து விடுகிறது. இப்போ மனசு சுத்தி அடைந்து மனசில் எந்த விதமான மாசும் இல்லை என்றால் சரீரம் பை டிஃபால்ட் சுத்தமாகிவிடும். சரீரம் சுத்தமாகி விட்டது அப்படின்னா எப்பேற்பட்டதான ரோகமும் அதாவது நோயும் நம்மை விட்டு விலகிவிடும். அதனால தான் பகவத் பாதர் இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்துல ஆக்ஞா சக்கரத்துல வந்து சதாசிவைக்கியமான பராசக்தியை தியானம் செய்கின்றவர்களுக்கு அகோரமாகவும் கோரமாகவும் இருக்கக்கூடியதான எல்லா விதமான நோய்களும் அவர்களை விட்டு விலகிவிடும் என்று சொல்ல காரணம். நோயாளிகள் எப்பவுமே மஞ்சள் சம்யுக்தமான அன்னத்தை சாப்பிட வேண்டும். நம்மளுடைய முக்கியமான இந்த சவுத் இந்தியன் ஃபுட்டு, ஈவன் நார்த் இந்தியன் டு சம் எக்ஸ்டென்ட், நமக்கு மஞ்சப்பொடி இல்லாமல் சமைக்கவே தெரியாது. எல்லாத்துலேயும் மஞ்சப்பொடியை போடுறான். மஞ்சப்பொடியை போட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி மஞ்சள் சம்யுக்தமான அன்னங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்துலேயும் டெய்லி மஞ்சள் நாம் கன்சியூம் பண்ணுறோம். மற்ற உலகத்திற்கதான எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த ஒரு பாக்கியம் இல்லை. நினச்சி பார்க்கணும், உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவளா சரி சேமா கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். அட் த சேம் டைம் பாரத தேசத்தில் பிறந்து வளர்ந்து பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான உணவுகளை உண்டு வளர்ந்து பெருசாக்கக்கூடியதான அந்த உடம்பு வந்து பரிசுத்தமான உடம்பு. மற்ற உலகங்களில் யாரெல்லாமோ லட்சக்கணக்கான வருஷங்கள் தபம் பண்ணினா எப்பேற்பட்ட நல்ல உடம்பு கிடைக்குமோ அந்த உடம்பு பாரத தேசத்தில் பிறந்து பாரத கலாச்சாரப்படி உணவுகளை உண்டு வாழ்கின்றவனுக்கு கிடைக்கிறது. அவனுடைய உடம்பு அவ்வளோ புனிதமான உடம்பாகிறது. அதனால்தான் பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான பக்தர்களுக்கு மட்டுமே தான் இந்த மோஸ்ட் ப்ரெஷியஸாக இருக்கக்கூடியதான முக்தி அப்படிங்கிறதான தத்துவத்தை அடைய முடியும், மோட்சம் என்பதை அடைய முடியும். என்ன, அதுக்கு சரீர சுத்தி மனசுத்தி இருந்தால் மட்டும்தான் ஆத்மசுத்தி வரும். ஆத்மசுத்தி வந்தால் மட்டும்தான் அதுக்கு மோட்சம் அல்லது முக்தி என்றதான பெயர். ஆகவே பாரத கலாச்சாரத்தை வந்து மற்ற உலகங்கள் இருக்கக்கூடியவர்கள் மற்ற தேசங்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு இதை அடாப்ட் பண்ணிக்க விரும்புகிறார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி காலத்தினுடைய கதி, அதாவது இந்த கலியுகத்தில் இருக்கிறதான மகாசக்தி கலியினுடைய சக்தி அதையெல்லாம் எப்படியாவது இழுத்து போடுறதுக்கு வழியா அது அதனுடைய தர்மத்தை செய்ய விரும்புறது. அதனால நல்ல பக்தர்கள், புத்தி இருக்கிறவா, திறமை இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பெரியவர்கள் சொன்னதை கேட்டு நம்மளுடைய சாஸ்திர ஆச்சார அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணி வந்தால் நம்மளுடைய சரீர சுத்தியும் மனசுத்தியும் ஏற்படும். அது ரெண்டு சுத்தி கிடைத்தால் ரொம்ப ஈஸி ஆத்மசுத்தி. ஆத்மசுத்தி கிடைச்சவர்களுக்கு மட்டும்தான், அந்த ஆத்மா சுத்தியான ஆத்மாவுக்கு மட்டும்தான் மோட்சம். வேற எந்த ஒரு ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்காது. எவ்வளவு வேணா, எத்தனை சாஸ்திரத்தில் வேணா, எப்படி வேணா ஆர்கியூ பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு இவ்வளோ மகத்துவம். நம்மளுடைய வே ஆஃப் ரியலைசிங் காட் இஸ் அல்டிமேட். மற்ற வே ஆஃப் ரியலைசிங் காட் இஸ் நாட் தட் கிரேட். ஏன்னா அதெல்லாம் போய் திரும்பி வர வேண்டியதான சுச்சுவேஷன்ஸு. இது போனால் ஒரே போக்கு, திரும்பி வரதுக்கு யோகமே இருக்காது. அப்புறம் அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அவ்வளோ மகாத்மம் இருக்கக்கூடியதான இந்த மனத்தத்துவத்தை வந்து ரொம்ப திருடப்படுத்தக்கூடியதான ஒரு சக்தி ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது, ஒரு யோகிக்கு ஏற்படுகிறது, ஒரு சாதகனுக்கு ஏற்படுறது. மனிதனுக்கு சொல்றது தப்பு, ஒரு சாதகனுக்கு, ஒரு யோகிக்கு. ஏன்னா யார் ட்ரை பண்ணுறாலோ அவளுக்கு தான் கிடைக்க போகிறது, யார் சாப்பிட்றாலோ அவனுக்கு தான் பசி ஆறு. அதுபோல தினமும் ஒரு நிமிஷமாவதும் நாம் நம்மளுடைய 2 பொய்க்கண்களை மூடி 3வது கண்ணாக இருக்கிறதான ஆக்ஞா சக்கரத்தை திறந்து அதில் ஹம்சாவதி க்ஷமாவதிங்கிறதான 2 தளங்கள் இருக்கக்கூடியதான ஒரு தாமரை ஆட்டமாக பாவனை பண்ணிண்டு அதில் சிவம் சக்தி 2 பேரும் ஒட்டினா போல அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிறதா அந்த மகத்துவத்தை வந்து பரஞ்சோதி ஸ்வரூபமாக யார் ஒருவர் நித்தியம் ஒரு செகண்டாவது தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அபரிமிதமான சக்தி ஏற்படுகிறது. இந்த இடத்துல வந்து மஞ்சள், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, மஞ்சள் பச்சை பசு மஞ்சளை வந்து அரைச்சு அங்கே போட்டுட்டுக்கணும். ஆக்சுவலி மஞ்சளை தான் போட்டுட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த குங்குமம், சந்தனம், விபூதி இதெல்லாம் வந்தது, பிரச்சாரத்தில் வந்தது. ஏன்னா ஆதி காலத்தில் வந்து சக்தியினுடைய காலம் மட்டும்தான் இருந்தது. அதன் பிறகுதான் சிவம், அதுக்கப்புறம் வைஷ்ணவம், அதுக்கப்புறம் கணாபத்தியம், கார்த்திகம், சௌரம், அப்படி இப்படி வந்து பலவிதமான மதாச்சாரங்கள் வெளியில் வருது.
அதில் எல்லாத்துலேயுமே மஞ்சள் தான். இன்றைக்கும் சிராத்தத்து காலங்களில் கூட பொட்டுட்டுக்காம காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுனால மஞ்சளை தான், வெறும் மஞ்சளை நெத்தியில் இட்டுண்டு இந்த சிராத்த கிரியைகள்லாம் பண்ணலாம். அவ்வளோ சக்தி வாழ்ந்தது இந்த மஞ்சள். டெய்லி யார் ஒருவர் அதனால மஞ்சள் சம்யுக்தமான குங்குமத்தை நாம் இட்டுக்கிற வழக்கம் வந்தது. வெறும் மஞ்சளை குழைச்சி நாம் இட்டுட்டோமானா நம்மளுடைய ஆத்மா சக்கரம் சுத்தி அடைந்து விடும். அதாவது மனசு சுத்தி அடையும். ஏன்னா மனசு வந்து போறதான கேட்வேங்கிறது இந்த ஆத்மா சக்கரம் தான். ஜீவன் அல்லது ஆத்மாவும் போறதான இடம் இந்த ஆத்மா சக்கரம் தான். ஏன் ஜீவன் அல்லது ஆத்மா போற இடம் ஆத்மா சக்கரம் சொல்ல காரணம் அப்படின்னா, மனத்துவம் இருக்கக்கூடிய மனசு வழியாக தான் மனசு தான் கொண்டு வரது கூட்டிட்டு போறது. ஏன்னா மனசு தான் இந்த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ கிருஷ்ணனும் பலராமனும் எப்படியோ, ராமனும் லக்ஷ்மணனும் எப்படியோ, அதுபோல பிரிக்க முடியாத நண்பர்கள் அல்லது சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவா 2 பேரும். ஆத்மாவுக்கு நியரஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் மனசு. மனசு வழியாகத்தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். ஆத்மாவை தெரிஞ்சிட்டோம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சதான ஒரு சக்தியும் ஏற்படுகிறது. அதனால பயபக்தி சத்தையோட நித்தியம் இந்த மாதிரி சக்தி இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை ஜெபம் செய்து பகவத்பாதருடைய அனுகிரகம் வழியாக ஒவ்வொரு பக்தர்களும் ஜெபம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பரிபூர்ணமான அனுகிரகத்தை அம்பாள் கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு நாம் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்வோம். தவாத்னா சக்ரஸ்தம் தபனசசிகோடி துதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிலித பார்ஸ்வம் பரிஜிதா யமாராத்யன் பக்தியா ரவி சசி சுச்சீநாம விஷயே நிராலோகே லோகே நிவசதீஹி பாலோக புவனே. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.